வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். விக்கிரவாண்டியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியின் நிருபர், முதல்வர் மற்றும் ஆசிரியர் உட்பட 3 பேர் பள்ளியின் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து 4 வயது கீழ் மழலையர் பள்ளி சிறுமி இறந்ததைத் தொடர்ந்து சனிக்கிழமை கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் நிருபர் ஏ எமல்டா, அதிபர் ஏ டொமினிக் மேரி, ஆசிரியர் ஏ ஏஞ்சல் என அடையாளம் காணப்பட்டனர். அவர்கள் மீது பிஎன்எஸ் பிரிவு 10(5) இன் கீழ் கொலைக்காக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து விக்கிரவாண்டி காவல் நிலையத்தில் சிறுமியின் தந்தை பழனிவேல் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விரைந்து நடவடிக்கை எடுத்தனர். கைது செய்யப்பட்ட பின்னர் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு விக்கிரவாண்டி ஜுடிஷியல் மாஜிஸ்திரேட் கே சத்திய நாராயணன் முன் ஆஜர்படுத்தப்பட்டனர். விசாரணையின் போது நிருபர் மற்றும் முதல்வர் உடல்நலம் குறித்து புகார் அளித்து பின்னர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். 3 பேரும் ஜனவரி 10 வரை நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டனர். சோகமான சம்பவத்திற்கு வழிவகுத்த சரியான சூழ்நிலையை தீர்மானிக்க அதிகாரிகள் தங்கள் விசாரணையை தொடர்கின்றனர். லியா லட்சுமி என அடையாளம் காணப்பட்ட சிறுமி பிரேத பரிசோதனைக்கு பிறகு சனிக்கிழமை காலை பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டார். எவ்வாறாயினும் பிரேத பரிசோதனை அறிக்கையின் ஆரம்ப கண்டுபிடிப்புகளை வெளியிடுவதை காவல்துறை மற்றும் மருத்துவமனை அதிகாரிகள் இருவரும் தவிர்த்துவிட்டனர். வனத்துறை அமைச்சர் பொன்முடி, விழுப்புரம் எம்பி ரவிக்குமார், விக்கிரவாண்டி எம்எல்ஏ அன்னியூர் சிவா, மாவட்ட ஆட்சியர் பழனி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் தலைவர்கள் நேரில் சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி அஞ்சலி செலுத்தினர். அமைச்சர் பொன்முடி சிறுமியின் தாய் சிவசங்கரியிடம் அரசின் நிதியுதவியாக ரூபாய் 3 லட்சத்துக்கான காசோலையை வழங்கினார். இருப்பினும் துக்கமடைந்த தாய் ஆரம்பத்தில் உதவியை ஏற்க மறுத்து தனது வேதனையை வெளிப்படுத்தி, என் குழந்தையை திருப்பிக் கொடு, எங்களுக்கு பணம் தேவையில்லை டோட் உணர்ச்சிபூர்வமான பதிலில் குடும்பம் அனுபவித்த பேரழிவு இழப்பை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இதற்கிடையில் மாவட்ட குழந்தைகள் நலக்குழுவைச் சேர்ந்த 3 பேர் கொண்ட குழுவினர் பள்ளி வளாகத்தில் கழிவுநீர் தொட்டி மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்தனர். அவர்களின் கண்டுபிடிப்புகள் பொறுப்புக்கூறலை தீர்மானிப்பதற்கும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்களை தடுப்பதற்கும் பங்களிக்கும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.